அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கில் மீண்டும் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 3 வாரங்களுக்கு முன்பு பயோகேஸ் நிலையம் அருகே மீண்டும் தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கள நிலவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். தற்போது அங்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்திருக்கிறார்களா? கள நிலவரம் என்ன? பிற்பகல் வணக்கம். சென்னை கொடுங்கையூர் குப்பை மேட்டில் மீண்டும் ஒரு பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டது. 3 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது தீயினை அணைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை மேடு அருகே வழுதிகேடு கக்கன்றம் என்ற ஒரு பகுதி உள்ளது. இந்த பகுதி முழுவதும் சென்னை மண்டலத்தில் இருந்து, அதாவது வட சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை இந்த பகுதியில் சேகரித்து அதன் பிரித்து பதப்படுத்துவார்கள். மேலும் வளர்ச்சிக்கு உட்பட்ட மாநகராட்சி குப்பை சேமிக்கும் இடங்களில் இருந்து வரப்படும் குப்பைகளையும் இந்த பகுதியில் தான் சேகரிப்பார்கள். இங்கே பதப்படுத்தும் ஒரு நிலையம் ஒன்றும் உள்ளது. இந்த நிலையம் அருகே இன்று திடீரென தற்போது ஒரு தீ விபத்தானது ஏற்பட்டது. தீ விபத்தினை கட்டுப்படுத்த தற்போது 3 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தானது எப்படி ஏற்பட்டது, எதனால் இந்த தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டது, இவ்வளவு பெரிய தீ விபத்து ஏற்பட்டு என்ன காரணம் என்பதெல்லாம் தகவல் வரை தெரியவில்லை. தீயணைப்பு வீரர்கள் தங்களது உயிரையும் பணியிட்டு இந்த தீயினை கட்டுப்படுத்தும் பணியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் இந்த தீயானது பரவாமல் இருக்க இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர். கடந்த 3 வாரத்துக்கு முன்தான் இந்த பகுதியில் பயோகேஸ் எனப்படும் குப்பையிலிருந்து சேகரித்து அதிலிருந்து தயாரிக்கப்படும் கேஸ் நிலையத்தில் நல்ல நேரத்தில் பயங்கர அடி சத்தத்துடன் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்திலிருந்து இந்த பகுதி மக்கள் மீள்வதற்குள் இந்த பெரும் தீ விபத்தானது தற்போது இந்த பகுதியில் மீண்டும் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கொடுங்கூர் காவல்துறை ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான காவல்துறையினும் தற்போது இந்த பகுதிக்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.